எல்லோருமே தீபாவளிக்கு முன்னாடியே வந்து பலகாரம்லாம் பண்ணி இப்படிலாம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு போடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா நாங்களே வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் 6:30 மணிக்கு தான் முறுக்கு சுடவே ஆரம்பித்தோம். எப்பயுமே வந்து அம்மா கூடயே வந்து முறுக்கு சுட்டுருவோம். அதனால் அம்மா வந்து செஞ்சுருவாங்க. நம்ம வந்து சும்மா பிழிஞ்சு கொடுக்குறது, எடுத்து விடுறது இந்த வேலை தான் பார்ப்போம். இந்த வாட்டி அப்படி பண்ண முடியல. அம்மா தனியாக பண்ணனால நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. முறுக்கு மாவு பிசைஞ்சதும் கிடையாது. நானே அம்மாகிட்ட ரெசிபி கேட்டு அவங்களே எனக்கு வந்து அரிசி மாவும் அது கூட உளுந்தும் போட்டு அரைச்சி கொடுத்துட்டாங்க. நான் வெறுமனே உடச்ச கல்லைய அரைச்சிட்டு அதை ஜலிச்சேன். அவ்வளோதான். என் பையன் வந்து அங்கேருந்து நான் தான் பண்ணுவேன் மின்னல் வேகத்திலன்னு வந்து அவன் வந்து பண்ணான். நான் சொன்னேன், எனக்கே முறுக்கு வராது, எனக்கே தெரியாது, ஏதோ பண்ண போகிறீங்கன்னு ஓடி போனேன். உன்னோட நானே வேஸ்ட்டாக பண்ணுவேன், போடா அந்த போகன்னு என்ன துரத்தி விட்டு அவன் பண்ணான். நான் சொல்ல சொல்ல அவன் போட்டான். அரிசி மாவு, உடச்சக்கடல மாவு, வெள்ளை எள்ளு, பட்டரு, பெருங்காயத்தூள், உப்பு. இது கூட என்ன தண்ணி ஊற்றுறதுன்னு எனக்கு தெரியல. நிற்கிறேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், சுட தண்ணி கொஞ்சம் விதவிதன்னு இருந்தாலும் ஊற்று அப்படின்னாரு. சரி அதை ஊற்றி பிசைஞ்சால் மாவு செம சாஃப்டாக இருந்தது. அப்பயே கேட்டேன், அவரை கேட்டேன், இது பிழிஞ்சு விட முடியுமான்னு. அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டீங்க, டவுட்டு தான் இருந்தாலும் பிழிஞ்சு விடுவோம் அப்படின்னாரு. அதை பிழிஞ்சு விட்டால் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடுறாங்க பிரிஞ்சுக்கிட்டு எல்லாரும். ஐயோ இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிஞ்சு, அதாவது வந்து ஒரு 50 முறுக்கில் 20 முறுக்கு தான் நல்ல முறுக்காக வந்திருக்கும், மீதெல்லாம் உடஞ்ச முறுக்காக தான் வந்தது. சரி இருக்கட்டும் பரவாயில்ல. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ அல்ட்டியாக இருந்துச்சு. நம்ம கைப்பக்கம் நம்மளே பாராட்டிக்க கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டோம். உடஞ்சதெல்லாம் நாங்கள் வீட்டுக்குன்னு தனியாக சாப்பிட்டுப்போம். அப்புறம் எப்பயும் முறுக்கு மீந்தா கடைசியாக அந்த தட்டை போடுவோம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.